ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ சோலோ லெவலிங் சீசன் 5 எபிசோட் லெவல பார்க்கலாம். போன எபிசோட் லாஸ்ட்ல நம்ம பெரும் சேட்டை பிடிச்ச பையன் சன்ற மாதிரி அந்த பீட்டி வாத்தியாரை பிடிச்சி வம்பிழுத்து விளையாண்டுட்டு இருப்பான். அதை பார்த்து இங்கிலீஷ் ஏன்டா இப்படி பண்ற அப்படி பேசிட்டு இருப்பாங்க. அதோட அந்த எபிசோட் முடிஞ்சிருக்கும். அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம இந்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஒரு ஹோட்டல் காட்டுறாங்க. அதுக்குள்ள நம்ம சவுல ஆனோட அசிஸ்டன்ட் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த அசிஸ்டன்ட் நம்ம சவுல பார்த்து கேட்பான், சார் நம்ம துரசிங்க சார் தான் இதெல்லாம் தலையிடாம வேற கேஸ் இருந்தா பார்க்க சொல்லிட்டாங்களா சார்? ஏன் சார் நீங்க இன்னும் இந்த கேஸ்ல இருக்கீங்க? அவருக்கு தெரிஞ்சா காட்டு கத்துவா சார். அவரு கத்தி பேசியே ஏற்கனவே எனக்கு ஒரு பக்கம் காது கேட்கல சார். நீங்க வேற இது இப்படி பண்றீங்க. அவருக்கு தெரிஞ்சா ரெண்டு பக்கம் காது கேட்காத மாதிரி கத்துவா சார். ப்ளீஸ் சார் இந்த கேஸை விட்டுட்டு வேற வேலை இருந்தா பாருங்க சார். சரிங்க சார், அதை விடுங்க. அன்னைக்கு அந்த குடோன்ல வச்சு நீங்க என்ன பாத்தீங்க? அன்னையில இருந்து நீங்க பாக்குறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாவே இருக்கீங்க. சொல்லுங்க சார் என்ன பாத்தீங்க அப்படி அந்த அசிஸ்டன்ட் கேட்க, நம்ம சவுலோ என்னைக்குடா எதை பார்த்தேன் எதை கேட்டுட்டு இருக்க, ஒழுங்கா சாப்பிட்டு எஞ்சி போடா அப்படின்னு சொல்ல, அந்த அசிஸ்டன்ட்டோ சார் சும்மா விளையாடாதீங்க சார், எல்லாம் தெரியும், அதான் உங்க மூஞ்சில தெரியுது, சும்மா சொல்லுங்க சார், நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். அன்னைக்கு அவன் வந்து வேண்டாம் என்னை விட்டுருங்கடான்னு கெஞ்சினா, நம்ம தான் கேட்கல, ஐயா போவோம் அல்பாயுசில போயிட்டான். அன்னைக்கு என்ன நடந்து சும்மா சொல்லுங்க சார் அப்படி கேட்க, நம்ம சவுலோ அப்படி யோசிச்சு பாப்பாப்ல. அப்படியே அந்த அக்யூஸ்ட் ஆன்னு கத்துறது, அந்த ஆண்ட்லாம் வந்து அவனை கடிச்சு தின்னு மூஞ்சி ஃபுல்லா ரத்தமா இருக்கிறது, இதெல்லாம் அப்படி யோசிச்சு பார்த்துட்டு சொல்லுவார் பாருங்க, அது எறும்பு மாஸ்டர்ரா, அது என்ன சொல்றதுனே தெரியல, அவ்வளவு பிரம்மாண்டமா இருந்தது, பார்க்கவே ரொம்ப வித்தியாசமா இருந்தது அப்படி சொல்ல, அந்த அசிஸ்டன்ட் கேட்பான் பாருங்க, சார் என்ன சார் ஆண்ட் மாஸ்டரா, அது பெரிய எறும்பா சார், அந்த அளவுக்கு பெரிய எறும்பா இருக்குமா எப்படி சார் அப்படின்னு கேட்க, இல்லடா அது வெறும் எறும்பு இல்ல, அதோட தலை மட்டும் தான் எறும்பு, அதோட உடம்புலாம் மனுஷங்க உடம்பு மாதிரி சும்மா பயங்கரமா இருந்தது அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த அசிஸ்டன்டோ என்ன சார் சொல்றீங்க, எறும்பு தலை மனுஷ உடம்பா, ஐய போய் எறும்பு கூடயா எவனா இருக்கும் சார், இப்படிலாம் நடக்குமா, நாட்டுல என்ன சார் நடக்குது, இப்படி எல்லாம் ஆள்கள் இருக்கானுங்க அப்படி அவன் பதறி அடிச்சு பேசிட்டு இருப்பானா. அப்படியே அங்க கட் பண்ணி இங்க ஸ்கூல்ல காமிப்பாங்க. அங்க அந்த ரன்னிங் ரேஸ் டீம் காரனுங்க ஓடிட்டே இருப்பானுங்க. அவனால முடியவே முடியாது. நம்ம ஹீரோ சும்மா வெறித்தனமா ஓடிட்டு இருப்பாரு. அதுல அந்த கேப்டன் மூச்சு வாங்கி ஓட சொல்லுவான் பாருங்க, டேய் என்னடா இவனுங்க இப்படி ஓடிட்டு இருக்கானுங்க, நம்ம இந்த நாட்டுல நம்ம தானே நம்பர் 1 இருக்கணும், ஓடுங்கடா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே ஓடுவான்ல. அதை கேட்டு இன்னொருத்த கடுப்பாய் சொல்லுவான், யோ என்னையா சொல்ற, அவனை பாரியா சும்மா பேய் மாதிரி ஓடிட்டு இருக்கான், என்னால ஓட முடியலையா, நம்மளால உள்ளூர்லயே நம்பர் 1 வர முடியாது, நீ என்ன உலக அளவுல நம்பர் 1 சொல்லிட்டு இருக்கிற, நான் பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடிட்டு இருக்க. மத்தவங்களும் பின்னாடி அப்படியே ஓடி வந்துட்டே இருப்பானுங்க, டேய் நம்ம ஜெயிக்கணும்டா, அவன்கிட்ட தோத்தர கூடாதுடா, நம்ம தான்டா இங்க முதல்ல வரணும், ஓடுங்கடா அப்படின்னு சொல்லி ஓடிட்டு இருப்பானா. அடுத்து இவன் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கு நாக்கு தள்ளிரும், போச்சு முடிச்சு என்னால முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருப்பானா. நம்ம ஹீரோவோ, டேய் உன்னாலதான் ஓட முடியல, அப்ப ஏன்டா இவ்வளவு கஷ்டப்பட்டு ஓடி வந்துட்டு இருக்க, பேசாம போய் ரெஸ்ட் எடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம பெல்லியன் அலாவுதீன் பூதம் மாதிரி தலையை மட்டும் வெளியே கொண்டு வந்து, இந்த மனுஷங்களா ரொம்ப முட்டாளா இருக்காங்க அரசு அப்படி சொல்லிட்டு இருப்பானா. அடுத்து நம்ம ஹீரோ அப்படியே ஒரு கையை நீட்டி ஒரு மேஜிக் போடுவான் பாருங்க, ஹீலிங் மேஜிக் போட்ட உடனே நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கு அப்படி புத்துணர்ச்சி வந்து புது பவர் கிடைச்சிரும். அவனும் பாப்பான் பாருங்க, என்னடா எனக்கு ஏதோ புது பவர் கிடைச்ச மாதிரி இருக்கு, செம பூஸ்ட் கிடைச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிச்சு புடிக்கிட்டு ஓடுவான் பாருங்க. அதை பார்த்துட்டு அந்த டீமுக்காரனுங்க, என்னடா இது இவன் இவ்வளவு வேகமா ஓடுறான், புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைக்கும் எவன்டா கனவு கண்டான் அந்த மாதிரி பாத்துக்கிட்டே இருப்பாங்களா. மேல நம்ம பீட்டி வாத்தியார் ஜன்னல் நின்று பாத்துக்கிட்டே இருப்பாரு, அப்படி முறைச்சு பாப்பாரு பாருங்க. அப்படி அங்க கட் பண்ணி நம்ம பீட்டி வாத்தியார் கடையில மப்ப போட்டு புலம்பிட்டு இருப்பாரா, என்னடா இது 3 வேளை சோத்துக்காக அந்த ஸ்கூல்ல சேர்த்து இப்ப நானே அந்த எறும்புகளுக்கு எல்லாம் இறையாயிர போலயே, அத்தா தட்டி எறும்பாச்சேடா, அது அவ்வளோ பயங்கரமா இருக்கு, ஏன்டா என்கிட்ட சரசம் பண்றதுக்குனே உங்க ஆத்தாப்பெல்லாம் இதெல்லாம் பெத்துட்டு இருப்பாங்களா, ஏன்டா இறக்கிட்டே வரீங்க, மூத்திர சத்துல வச்சு 11 பேர் மிதி மீச்சா கூட தாங்கிடலாமே, அது ஒரு எறும்பு ஒரு கடி கடிச்சாலே நான் சோழி பிடிச்சிருவேன் ஐயா, எவ்வளவு பெரிய வம்புல வந்து மாட்டிக்கிட்டு அவ்வளோ பெரிய ஆண்டு மாஸ்டரா இருக்கேடா அது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அங்க பின்னாடி நம்ம சவுல் இருப்பாரு பாருங்க, என்னது ஆண்டு மாஸ்டரா என்னடா சொல்ற அப்படின்னு எந்திப்பாரு பாருங்க. அதை பார்த்துட்டு நம்ம பீட்டி வாத்தியார் சமாளிப்பாரு பாருங்க, என்னையா சொல்றீங்க, நானே பீட்டி மாஸ்டர் சொல்லிட்டு இருந்தேன் ஐயா, நீங்க ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க ஆட்டு மாஸ்டர் கீண்டு மாஸ்டர்னு, மப்புல வளராதீங்கய்யா போகையா அங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பீட்டி வாத்தியார் அப்படியே எஸ்கேப் ஆயிடுவாரா. நம்ம சவுல உஷாராயிருவாரு, இல்ல இவன் அந்த ஆண்ட் மாசம் தான் சொன்னான், இவனுக்கு அது தெரிஞ்சிருக்கு ஏதோ ஒண்ணு இருக்குது, இவன் பீட்டி வாத்தியார் தான் சொன்னா, இவனை ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சவுலு அந்த பீட்டி வாத்தியார ஃபாலோ பண்ண கிளம்பி போயிருவாரு. அடுத்து நம்ம பீட்டி வாத்தியார் இருக்காரு பாருங்க, ஜன்னல்ல நின்று நம்ம ஹீரோவையே குறுகுறு பார்த்துட்டு இருப்பாரா. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு, என்ன இவன் வர ஓப்பனா நம்மள குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான், என்னாச்சு இவனுக்கு அப்படி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. டக்குன்னு பெல்லியன் உள்ள இருந்து வரான் பாருங்க,
அரசு இவன் ரொம்ப கிறுக்கு பிடிச்ச மாதிரி சுத்திட்டு இருக்கான், நம்ம என்ன செய்யலாம், இவனோட மெமரி எபிலிட்டி எல்லாத்தையுமே அழிச்சு விட்டுறலாம், இல்லைன்னா கிறுக்க மாதிரி உங்க பின்னாடியே சுத்திட்டு இருப்பான் அப்படின்னு நம்ம பெல்லியன் சொல்ல, நம்ம ஹீரோவோ இல்ல வேண்டாம், என்னோட சக்தினால இங்க என்ன நடக்குதுன்னு நான் கொஞ்சம் கவனிக்கணும், இதை கொஞ்ச நாள் விட்டு தள்ளுவோம், என்ன நடக்குதுன்னு தான் பாப்போமே அப்படி நம்ம ஹீரோ சொல்லுவான் பாருங்க. அடுத்து நம்ம சவுல் அந்த பிடி வாத்தியாரை ஃபாலோ பண்ணிட்டு ஸ்கூல் வரைக்கும் வரா, வந்துட்டு யோசிக்கிட்டே இருப்பாரு பாருங்க, அந்த அக்யூஸ்டுக்கு மான்ஸ் எல்லாம் தெரிஞ்சதுக்கும் இந்த பிடி வாத்தியாருக்கு இந்த மான்ஸ் எல்லாம் தெரிஞ்சதுக்கும் என்ன சம்பந்தம், ரெண்டுமே சம்பந்தம் இல்லாம வேற மாதிரி இருக்குது, என்ன நடந்திருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிடி வாத்தியாரை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாரு இல்லையா. நம்ம பிடி வாத்தியார் அந்த ஜன்னல் இருந்துட்டு நம்ம ஹீரோவையே முறைச்சு பார்த்துட்டே இருப்பாரு பாத்தீங்களா. அதை நம்ம சவுல் பார்த்துட்டு இந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் அந்த மாஸ்டருக்கும் எது சம்பந்தம் இருக்குமா, எதுக்காக அந்த பிடி வாத்தியார் இவனையே முறைச்சு பார்த்துட்டு இருக்காரு, நம்ம ஒருவேளை அவன்கிட்ட போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்ல யோசிச்சு பாப்பாரு பாருங்க. ஹாய் ஸ்டூடெண்ட், நான் தான் சவுல், நீ அந்த எறும்பு மாஸ்டர் மாதிரி இருக்கும், அதை பாத்திருக்கியா, டிங்கி டிங்கி டிங்கின்னு மனுஷங்க மாதிரி நடந்து போவோம் 2 காலில், அது பாக்கிறதுக்கே ரொம்ப பெருசா இருக்கும், சொல்லு பாத்திருக்கியா அப்படின்னு நம்ம சவுல் விசாரிக்கிற மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு சொல்லுவார் பாருங்க. சாச்சா, இப்படியா போய் ஒரு பையன்ட்ட போய் ஆண்ட் மாஸ்டர் பத்தியா அதை பத்தியான்னு சம்பந்தம் இல்லாம கேள்வி கேட்கறது, அவன் என்ன பத்தி என்ன நினைப்பான், இப்படிலாம் கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு நம்ம சவுல் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு அவருக்கு பின்னாடி சேடா மாதிரி வரும் பாருங்க ஒண்ணு. அதை பார்த்துட்டு என்னடா அது ஏதோ மாதிரி இருக்குதே, என்ன இலவிடாது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு பாருங்க. அந்த சேடை அப்படி ஸ்கூலுக்குள்ள வந்து மரத்தை தாண்டி போயிட்டு இருக்குமா, அங்க நம்ம ஹீரோ ஸ்டைலா பேனா சுத்திட்டு கெத்தா நடந்து போவார் பாருங்க. அதை பார்த்துட்டு நான் சவுலு, இவனை பார்த்தா சாதாரண ஆள் மாதிரி தெரியல, இவங்கிட்ட வேற என்னமோ இருக்கு, இவனை நான் விசாரிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டா நம்ம ஹீரோட கிளாஸுக்கு போயிட்டு அங்க இருக்க வாத்தியாட்ட, நான் தாங்க சவுல் இன்வெஸ்டிகேட்டர், ஜின்மு கிட்ட ஒரு சின்ன விஷயமா விசாரிக்கணும், பெரிய விஷயம்லாம் இல்ல, நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, அவரை அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ சவுலை பார்த்துட்டு பரவாயில்லையே, சவுல் எங்க இருந்தாலும் நம்மளை தேடி வந்துடுறான், என்னதான் இவருக்கு பழைய மெமரி இல்லைனாலும் எப்படியோ என்னை தேடி வந்துட்டாரு, அவ்வளோ பாசமா என் மேல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருப்பான் பாருங்க. அதை பார்த்துட்டு மற்ற பசங்கள்லாம் பேசுவானுங்க பாருங்க, என்னடா அவன் சாதாரண ஆளுன்னு பார்த்தா சம்பவக்காரனா இருப்பான் போலயே, கேஸுக்காரங்களே நாங்க தான் அப்படிலாம் நின்றுட்டு இருக்காங்க, என்னடா அவன் ரொம்ப மோசமான ஆளா இருப்பான் போல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்களா. நம்ம ஹீரோவோ நின்று பார்த்துட்டு இருப்பான், மறுபடியும் ஆரம்பிச்சுட்டாங்களா குசு குசுன்னு பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சவுலும் வெளியே போய் பேச ஆரம்பிப்பாங்களா. நம்ம சவுல் பேச ஆரம்பிப்பாரு பாருங்க, சாரி ஜின்மு, நீங்க கிளாஸ்ல படிச்சுட்டு இருந்திருப்பீங்க, நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவோ அட பரவாயில்ல விடுங்க, நானே அந்த கிளாஸ்ல இருந்து எப்படி எஸ்கேப் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிப்பான் பாருங்க. உங்களை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு மிஸ்டர் சவுல், டைமென்ஷன்ல 27 வருஷம், வெளி உலகத்துல 2 வருஷம், இத்தனை வருஷம் கழிச்சு உங்களை பாக்குறேன், உங்களை பாக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அதுவும் நீங்க என்ன வேற ஆள் மாதிரி பாக்குறது எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு அப்படி நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி சந்தோஷமா பாத்துட்டு இருப்பானா. அந்த சவுல ஒரு மாதிரி பாப்பாப்ல, என்ன இவன் ஒரு மாதிரி இருக்கான், வித்தியாசமா இருக்கானே, அவன் கண்ணு வேற மாதிரி இருக்குது, சாதாரண பசங்களுக்கு இந்த மாதிரியா கண்ணு இருக்கும் அப்படின்னு பாத்துக்கிட்டே இருப்பாரு பாருங்க நம்ம ஹீரோட கண்ணை. நம்ம ஹீரோட கண்ணு சும்மா வேற லெவல்ல இருக்கும். அடுத்து அந்த சவுல் கேள்வி கேட்க ஆரம்பிப்பாரு பாருங்க, மிஸ்டர் ஜின்வு, நீங்க இந்த சேடோ இல்ல இந்த எறும்பு பாத்திருக்கீங்களா, இவ்வளவு பெரிய எறும்பு, தலை மட்டும் எறும்பு தலை, உடம்புலாம் மனுஷ உடம்பு மாதிரி இருக்கும் பாருங்க, இந்த டிராயிங்ல இருக்கு பாருங்க, இதை நீங்க பாத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட காமிப்பாக்க பாருங்க. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு தெரியுமா சார் அப்படி நம்ம ஹீரோ சொன்னோன்னே அந்த சவுலோ, என்ன சொல்றீங்க, உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு தெரியும்னா இது என்ன மாஸ்டர், உங்களுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம், நீங்க யாரு, சொல்லுங்க 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 அப்படி நம்ம சவுலு ரொம்ப ஓவரா எக்ஸைட்மெண்ட் ஆகி கேட்பாரா. கேட்டுட்டு அப்படி டக்குன்னு கூல் டவுன் ஆயிடுவாரு. அப்படி நம்ம ஜின்னுட்ட, சாரிப்பா நான் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டேன், இந்த கேஸ் ரொம்ப நாள் இழுத்துட்டு இருக்கா, அதான் அப்படி ஆயிடுச்சு, சரி நீ சொல்லுப்பா, இந்த போட்டோல இருக்குதே அது ஒன்று தெரியுமில்ல என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம ஹீரோ சொல்லுவான் பாருங்க, பாத்துருக்கேன் சார், இது அந்த சின்ன பசங்களாம் பார்ப்பாங்க சார் டிவியில், அந்த பொம்மை படம் செமையா இருக்கும் சார் பாக்குறதுக்கு, இந்த ஆண்டு செமையா சண்டை போடும், நீங்களும் அந்த சண்டையெல்லாம் பாத்துருக்கீங்களா, கிராபிக்ஸ் எல்லாம் சூப்பரா பண்ணிருப்பாங்க அப்படி நம்ம ஹீரோ கேட்க, அதை பார்த்துட்டு சவுலோ, என்னது பொம்மை படமா, சே நான் என்னோட டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன், கொடுப்பா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை பிடிங்கிட்டு, போப்பா போய் கிளாஸ்ல போய் படி அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவோ அவ்வளவுதானா வேற எதுவும் கேள்வி இல்லையா சார் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்பாரா. அதெல்லாம் ஒன்னும் கேள்வி இல்லப்பா, நீ போய் கிளாஸ்ல போய் படிப்பா, நான் கிளம்புறப்பா அப்படின்னு அவர் சொல்ல, நம்ம ஹீரோவோ, சார் நீங்க அந்த படத்தை சூப்பரா வரைஞ்சிருக்கீங்க சார், அந்த படத்தை எனக்காக தரீங்களா, நான் வச்சுக்கிட்டுங்களா அப்படின்னு கேட்க, அவரோ சரி இந்தாப்பா நீயே வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாரா. அப்படி அந்த போட்டோவை அவர் கொடுக்கும்போது நம்ம ஹீரோட கை அவரோட கை அப்படி டச் ஆயிருமா, அவர் கொடுத்துட்டு அப்படியே அந்த படியில இறங்கி போயிருவாரு. நம்ம பெருவோ அப்படியே வெளியே வந்து நம்ம ஹீரோட்ட பேசுவான் பாருங்க, வாத்தியாரு என்ன வாத்தியாரு, என்னோட படம் நல்லாவே இல்லை வாத்தியாரு, அவர்கிட்ட ஏன் வாத்தியாரு நீங்க இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கீங்க, என் படத்தை எவ்வளவு கேவலமா வரைஞ்சிருக்காருங்க பாருங்க வாத்தியாரு, போங்க வாத்தியாரு நீங்க அப்படின்னு பெரு சொல்லிட்டு இருப்பானா. அடுத்து நம்ம இக்ரிஸ் மாசம் வெளியே வந்து நின்றுட்டு நம்ம ஹீரோட்ட பேசுவோம் பாருங்க, மை கிங் நீங்க எதுக்காக அவர்கிட்ட அந்த பாஸ்ட்ல நடந்த உண்மையெல்லாம் சொல்லல, அது அவருக்கு தெரியப்படுத்திருக்கலாமே அப்படின்னு நம்ம இக்ரிஸ் சொல்ல, நம்ம ஹீரோவோ, இக்ரிஸ் அதெல்லாம் வேண்டாண்டா, அதெல்லாம் அவர் மறந்துட்டு நிம்மதியா இருக்கட்டும், பழசெல்லாம் எதுக்கு அவர்கிட்ட சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டு, அந்த மறதியே அவருக்கு ஒரு வரம் தானே, பழசெல்லாம் அவர் எதுக்கு தெரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாத டென்ஷன் எல்லாம் ஃப்ரீயா விடு இக்ரிஸ், அவர் சந்தோஷமா இருக்கட்டும்,
அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு கிளாஸ் ரூம்ல வந்து உட்காருவானா. உட்கார்ந்தோன்னே நம்ம ஹீரோவை சுத்தி பொண்ணுங்களா மொச்சு நின்னுட்டு பேசுவாங்க பாருங்க. ஜின்வு ஜின்வு நீ பேட் பாயா? எனக்கு பேட் பாய் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஜின்வு. நீ என்னென்ன தப்புலாம் பண்ணிருக்க சொல்ல. நான் எப்பவுமே பொறுக்கி பசங்களை தான் பார்ப்பேன். நீயும் பொறுக்கி பையனா? ஜெயிலுக்குலாம் போயிருக்கியா? சொல்லு ஜின்வு. ஆமா ஜின்வு, நீ சொல்லு ஜின்வு, சொல்லு ஜின்வு. அப்படி சுத்தி கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க. அதுல ஒரு பொண்ணு கேப்பா, ஜின்வு ஜின்வு என்னோட பாய் ஃப்ரெண்டு சின்ன சின்ன தப்பு தான் பண்றான் ஜின்வு. நீ பெரிய பெரிய தப்புலாம் பண்ணுவியா? சொல்லு ஜின்வு. நீ அந்த ரன்னிங் ரேஸ் எல்லாம் ஓடல ஜின்வு. அந்த பசங்களெல்லாம் அடிப்பியா எனக்காக? சொல்லு ஜின்வு. நீ பொறுக்கி பையனா இருந்தா நான் உனக்கு தான் ஜின்வு. நாங்க எப்பவுமே பொறுக்கி பையன், முள்ள மாதிரி பையன், கெட்ட பையன், இந்த மாதிரி கேடு கெட்டவன தான் ஜின்வு லவ் பண்ணுவோம். நீ சொல்லு ஜின்வு, நீ நல்லவனா பொறுக்கி பையனா கெட்ட பையனா? சொல்லு ஜின்வு, சொல்லு ஜின்வு. அப்படி பேசிட்டே இருப்பாளுங்களா. அப்ப டக்குன்னு ஒருத்தன் உள்ள வந்து சில்ற இல்ல போங்கடி அப்படின்னு பிடிச்சி அந்த பொண்ணை தள்ளி விட்டுட்டு நம்ம ஹீரோட்ட வந்து பேசுவான் பாருங்க. டேய் என்னடா உன்னை தேடி போலீஸ்ல வரானுங்க, நான் உன்னை அடிச்சா போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவியா? பயந்தாங்கோலியாடா நீ? நாங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை புள்ளி பண்ணுவோம், அப்படி போய் அந்த இன்வெஸ்டிகேட்டர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவியா? சின்ன பயல, இப்ப பாரு நான் உன்னை என்ன பண்றேன்னு அப்படி நம்ம ஹீரோவோட நெத்தியில விரல வச்சு பேசிட்டு போனா. அப்ப டக்குன்னு அவன் கழுத்து பிடிச்சி யாரோ இருக்குவாங்க. யாரான்னு பார்த்தா நம்ம ரன்னிங் ரேஸ் டீம்ல இருக்கவங்க தான். அந்த கேப்டனும் அங்க அந்த ரெண்டு பசங்களையும் கழுத்து பிடிச்சி நெருக்கிட்டு பேசுவான் பாருங்க. டேய் என்னடா உங்களுக்கு பிரச்சனை? ஏன் மாப்பிள்ள கூட வம்பிழுக்கிறீங்க? கை கால்லாம் நல்லா தானே இருக்குது அப்படின்னு பேசிட்டு இருப்பானா. அப்ப நம்ம ஹீரோ, டேய் நீங்களா என்னடா பண்றீங்க இங்க அப்படின்னு கேட்பானா. அதுக்கு அந்த கேப்டனும், என்ன மாப்பிள்ள இப்படி கேட்ட? நீ நம்ம தோஸ்து இல்லையா? உன்கிட்ட வம்பிழுத்தா சும்மா விட்டுருமா? அதுதான் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவோ, டேய் அவனுங்களே காமெடி பேசு, அவனுங்களை பிடிச்சி ஏன்டா இப்படி பண்றீங்க? விடுங்கடா, அழுத போறானுங்கடா, விடுங்கடா அவனுங்கள அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல. அங்க இருக்க கேப்டனும், சரி விடு மாப்பிள்ள, நான் உன்ட்ட முக்கியமான விஷயம் பேசணும். ஸ்கூல் முடிஞ்சோன்னா பார்ட்டி மாப்பிள்ள, நீ நம்ம டீம்ல சேர்ந்துருக்க பத்தியா? அதான் வெல்கம் பார்ட்டி வச்சிருக்கோம், மறக்காம நீனும் உன்னோட ஃப்ரெண்டும் வந்துருங்க அப்படி நம்ம கேப்டன் சொல்ல. நம்ம ஹீரோவோ வந்துடுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவானா. அடுத்து அந்த கேப்டனும் அவன் கூட இருக்கவனும் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு பேரை கழுத்து பிடிச்சி நெருக்கிட்டு இழுத்துட்டு போவாங்களா. நம்ம ஹீரோவோ, டேய் அவங்க எங்கடா கூட்டு போறீங்க அப்படின்னு சொல்ல. அதுக்கு அவங்க சொல்லுவாங்க பாருங்க, இவங்களுக்கு கொஞ்சம் ட்ரைனிங் வேணுமா? ஏன்ட்ட அப்படியே கேட்டிருந்தாங்க, நான் மறந்துட்டேன், இப்பதான் ஞாபகம் வந்துச்சு, இவங்களுக்கு கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 பேரும் பிடிச்சிட்டு கடற்கரை ஓடுவானுங்க பாருங்க கிளாஸுக்கு வெளியே. அவனுங்களும் ஐயோ ஐயோ எங்களை காப்பாத்துக்க எங்களை கொல்ல பாக்குறாங்க, டே செங்கோடா ஏமாட்டு இருந்தா எங்களை பிடிக்கோடா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே போவாங்க பாருங்க. பாக்குறதுக்கே சப காமெடியா இருக்கும். அடுத்த சீன்ல ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சு நம்ம ஹீரோ அந்த பசங்க எல்லாருமே பேசிக்கிட்டே நடந்து போவாங்க. அப்ப அந்த கேப்டன் சொல்லுவான் பாருங்க, டே மாப்பிள்ள அந்த பசங்க எல்லாத்தையுமே மிரட்டி விட்டாச்சு, கொஞ்ச நாள் பேண்டிலே உச்சா போயிருப்பானுங்க, அந்த அளவுக்கு ரொம்பவே பயந்துட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நம்ம ஜின்வோ, சரி பரவாயில்ல அவங்களெல்லாம் எதுக்கு பயமுறுத்திட்டு இருக்கேன், அவனுங்க ஒரு ஆளு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். அப்ப பார்த்தா டக்குன்னு நம்ம ஹீரோக்கு ஒரு சவுண்ட் கேட்கும், சங்ஜின்வு அப்படின்னு யாரை கூப்பிடுவாங்க. யாருன்னு பார்த்தா அங்க சவுளு தாங்க ஒளிஞ்சு நின்று நம்ம ஹீரோ கூப்பிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோட்ட அந்த சவுல் சொல்லுவாரு பாருங்க, நம்ம கொஞ்ச நேரம் பேசணும், கொஞ்சம் தனியா வரீங்களா அப்படின்னு கூப்பிடுவாரா. அதுக்கு அந்த கேப்டன் சொல்லுவா பாருங்க, ஏ மச்சான் லேட் ஆயிடக்கூடாது, இல்லைன்னா அவன் ஃப்ரெண்டை இங்க கசக்கி புளிஞ்சிருவான், கொஞ்சம் சீக்கிரம் வந்துரு, வெல்கம் பார்ட்டிக்கெல்லாம் லேட் ஆச்சுன்னா அவ்வளவுதான் நான் டென்ஷன் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போவாங்களா. இங்க சவுலும் நம்ம ஹீரோவும் பேச ஆரம்பிப்பாங்க. நம்ம ஹீரோ சொல்லுவாரு பாருங்க, எதுனாலும் சீக்கிரம் சொல்லுங்க, என்னோட ஃப்ரெண்ட்லாம் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நான் பார்ட்டிக்கு போகணும், சொல்லுங்க சார், என்ன சார் அமைதியா நின்று இருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க. அவரு சொல்லுவாரு பாருங்க, சங்ஜின்வு, ஹண்டர் சங்ஜின்வு அப்படின்னு கூப்பிடுவாரு பாருங்க. நம்ம ஹீரோக்கு தூக்கி வாரி போட்டுரும், என்னடா இது அப்படி பாப்பாரு பாருங்க. அப்ப அவர் சொல்லுவாரு, சங்ஜின்வு நீங்க தானே, நான் நினைச்ச மாதிரியே அது நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருப்பாரு பாருங்க. நம்மளுக்கும் அங்க தூக்கி வாரி போட்டுரும், என்னடா இது இவருக்கு அப்புறம் அது தெரியும் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்படி பிளாஷ்பேக்ல காட்டுவாங்க பாருங்க. நம்ம ஹீரோட்ட அந்த டிராயிங் கொடுப்பாருல, அப்ப நம்ம ஹீரோட கை அவர் மேல பட்டிருக்கும், அது அப்படி க்ளோஸ்ல காட்டுறாங்க. அதை கொடுத்துட்டு அப்படியே கீழே நடந்து போவார்ல, அப்ப அவர் யோசிச்சுட்டே போவாரு, சே நான் நினைச்ச மாதிரியே இது காமெடியா முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே போவாரு. அப்படி அவர் நடந்து போயிட்டே இருக்கும்போது அவருக்கு டக்குன்னு ஒரு குரல் கேட்கும், அசோசியேஷன் சேர்மேன் நீங்க என்ன நம்புறீங்களா அப்படின்னு ஒரு குரல் கேட்கும் பாருங்க. சவுலோ அப்படி பாப்பாரு, என்னடா சத்தம் அப்படி பாத்துக்கிட்டு, ஆமா நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாரா. பார்த்தா இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயமே டக்கு டக்கு டக்குன்னு அவர் மைண்ட்ல வரும் பாருங்க. நம்ம ஹீரோவை முதல்ல டங்ஸ் பிரதரை கொண்டுட்டு வெளியே வரும்போது நம்ம ஹீரோவை பார்த்தது, அந்த டஸ்க உள்ள போய் கொள்வார்ல அதுல பார்த்தது, ரெட் கேட்ல இருந்து வெளியே வரும்போது பார்த்தது, அப்புறம் சேர்மன் கோ இறந்ததுக்கு அப்புறம் இவர் சேர்மன் ஆயிருப்பார்ல அந்த சீனு, அப்புறம் மோனார்க்கெல்லாம் வந்து படையெடுத்து சண்டை போட்டாங்களா பூமியில, அது இருக்கிற எல்லா சீனுமே அப்படியே அவருக்கு ஞாபகத்துல வந்துருமா. அதை பார்த்துட்டு மிரண்டு போயிருவாரு, அந்த அதிர்ச்சியிலேயே அங்கேயே உட்காந்துருவாரு. அண்டர் சஞ்சின்வு, அவரை அண்டர் சஞ்சின்வு, அடரே இதெல்லாம் உண்மையா, நான் பார்த்ததெல்லாம் உண்மையா, என்ன நடக்குது இங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுல யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருப்பாரு. இதுக்கு முன்னாடி நான் எந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்கேன், இந்த வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்தேனா, இது எப்படி நான் மறந்தேன், இங்க என்ன நடக்குது, இதெல்லாம் உண்மையா, எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு, இது எப்படி நான் மறந்தேன், என்னடா இது அப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது பிளாஷ்பேக்கை காட்டுவாங்க. அங்க நம்ம ஹீரோட்ட அந்த சவுல் கேட்டிருப்பாருல, அண்டர் சங்ஜின்வு உண்மையாலுமே நீங்க தனியா போய் தான் அது எல்லாத்தையுமே சண்டை போட போறீங்களா அப்படின்னு சவுல் கேட்டிருப்பாருல. அதுக்கு நம்ம ஹீரோவோ, ஆமா நானே தனியா பாத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு
இருப்பார்ல அது அப்படி காட்டுவாங்க இதுல. அப்படியே அங்க பிளாஷ்பேக்கை கட் பண்ணி பிரசன்ட்க்கு வராங்க. நம்ம ஹீரோ கிட்ட சவுல் கேப்பாரு பாருங்க, ஜின்பு அந்த டைமென்ஷனல் கேப்புக்குள்ள அந்த மான்ஸ்டர் கூட எத்தனை நாளா சண்டை போட்டீங்க? இங்க இருக்க கணக்குப்படி நீங்க 2 வருஷம் இந்த பூமியில காணா போனீங்க. அப்படி இருக்கிறப்போ நீங்க அந்த 2 வருஷத்துல எல்லா மான்ஸ்டர் கூட சண்டை போட்டு ஜெயிச்சிட்டீங்களா? அது எப்படி நீங்க அந்த சின்ன டைம்ல எல்லாத்தையுமே கொண்டுட்டு இந்த பெரிய பிரச்சனை எப்படி நீங்க முடிவுக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்னு சவுல் கேட்க, நம்ம ஹீரோவோ என்ன 2 வருஷமா, நான் 27 வருஷம் சண்டை போட்டேன் அப்படி சொன்னோன்னா சவுல் சாக்காய் பாப்பாரு பாருங்க பயங்கரமா. சார் என்ன சொல்றீங்க, இந்த அளவுக்கு பயங்கரமான சண்டையா? 27 வருஷமா? வாய்ப்பே இல்ல சார், நீங்க வேற லெவல் அப்படின்னு சொல்ல, நீங்க எடுத்த இந்த முடிவுனால எப்பயாச்சும் வருத்தப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு சவுல் கேட்க, நம்ம ஹீரோ சொல்லுவார் பாருங்க, நான் வருத்தப்படவே இல்லை. இன்னும் 100 தடவை நான் இந்த முடிவை எடுக்கவும் தயங்கவே மாட்டேன். நான் நல்லா யோசிச்சுட்டு தான் இந்த முடிவு எடுத்தேன். இந்த முடிவுனால மட்டும்தான் நல்ல ஒரு எதிர்காலம் கிடைக்கும். அதனால நான் இந்த முடிவு எடுத்தனால எப்பவுமே வருத்தப்படவே மாட்டேன் அப்படி நம்ம ஹீரோ சொல்லுவானா. சார் நீங்க இந்த அளவுக்கு பயங்கரமான சம்பவம் எல்லாம் பண்ணிட்டு இப்ப என்னமோ சாதாரணமா வாழ்றீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்பானா. நம்ம ஹீரோ சொல்லுவான் பாருங்க, நான் சந்தோஷமா தாங்க இருக்கேன். இந்த சாதாரண வாழ்க்கை தான் எனக்கு வேணும். நான் அந்த வாழ்க்கையில ரொம்பவே திருப்தியாகவும் ரொம்ப மன நிறைவாகவும் இருக்கேன். அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு வயசை ஏறாது, அதே வயசுல இருப்பேன். அதனால அந்த அடையாளத்தை மாத்திக்கிட்டே இருக்கணும், அதுதான் ஒரு சின்ன பிரச்சனை அப்படி நம்ம ஹீரோ சொல்ல, சவுல் அப்படி நம்ம ஹீரோவை பிரம்மாண்டமா பாப்பான் பாருங்க. இவரு ஒரு இமோர்டல், இவருக்கு வயசே ஆகாது. இந்த அளவுக்கு ஒரு கடவுள் சக்தி இருக்க இவரு என்னன்னா சாதாரண மனுஷன் மாதிரி இங்க வாழ்ந்துட்டு இருக்காரு, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பிரம்மாண்டமா பார்த்துட்டு அடுத்து நம்ம ஹீரோட்ட கேட்பான் பாருங்க, சார் நீங்க ஃபியூச்சர்ல ஏதாச்சும் பண்ணலாம்னு ஐடியால இருக்கீங்களா சார் அப்படின்னு நம்ம ஹீரோட்ட கேட்க, நம்ம ஹீரோவோ நான் அந்த மாதிரி எதையுமே பிளான் பண்ணி வைக்கலையே அப்படின்னு சொல்ல, நம்ம சவுல் கேட்பாரு, அப்படின்னா நீங்க எங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? என்னது போலீஸ்லயா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்பாரா. ஆமா சார், நீங்க வந்து சேர்ந்துக்கங்க, உங்களோட சேடோ எல்லாம் ரொம்ப உதவியா இருக்கும். இங்க கிரிமினல் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாம் புடிச்சு போடணும் சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சவுல் கேட்க, நம்ம ஹீரோவோ ஏன்பா ஏன் நான் போலீஸுக்கு வந்தா உங்க போலீஸ்காரனுக்கு எல்லாருக்குமே வேலை இல்லாம போயிடும், அப்புறம் எல்லாருமே வீட்டுல தான் இருக்கணும் எதுக்கு அப்படின்னு சொல்ல, அதுக்கு சவுலோ சார் அப்படிலாம் இல்ல சார், வாங்க சார் நீங்க வந்தா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் வாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கூப்பிட, நம்ம ஹீரோவோ நான் அதை பத்தி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாரா. நம்ம சவுலோ சார் நான் உங்களுக்காக வெயிட் பண்றேன், நீங்க கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ டக்குன்னு ஏப்பா நானும் வரமாட்டேன் போப்பா, போலீஸுக்கு கம்மியா சம்பளம் கொடுப்பாங்களாமே நானும் வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிருவாரா. அப்படியே அங்க கட் பண்ணி இங்க ஏதோ மலை மாதிரி காட்டுறாங்க. அங்க ஒரு ஆளு அந்த ட்ரெக்கிங் போறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வந்து நின்று எதையோ பார்த்துட்டு பயந்து போய் போன் பண்ணிட்டு இருப்பாரு பாருங்க. அந்த எமர்ஜென்சி காலுக்கு போன் பண்ணி, ஹலோ எமர்ஜென்சி காலா? ஆமா சொல்லுங்க என்ன விஷயம்? மேடம் இங்க எல்லாமே பொளந்து போய் கிடக்குது. என்னது பொளந்து போய் கிடக்குதா? சார் நாங்க பிஸியா இருக்கோம், ஒழுங்கா என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. இல்ல மேடம் இங்க எல்லாமே டாரா கிழிஞ்சு போயிருக்கு. ஜோ என்னையா பிரச்சனை, ஒழுங்கா சொல்லியா, இது எமர்ஜென்சி, நீ போன் பண்ணி விளையாண்டுட்டு இருக்காது, ஏதாச்சும் முக்கியமான விஷயமா இருந்தா சொல்லு. மேடம் இங்க எல்லாமே கந்தர்கோலமாயி கிடக்குது மேடம் அப்படின்னு சொல்ல, யோ நேர்ல வந்தா ஏறி மூஞ்சிலே மீச்சிருவேன், ஒழுங்கா சொல்லியா, நாங்க விளையாண்டுட்டா இருக்கோம் அப்படின்னு கேட்க, மேடம் வானத்துல பயங்கரமா ஏதோ டெம்பர் கிளாஸ் உடஞ்ச மாதிரி கிராக்கா இருக்குது மேடம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பயந்துகிட்டே சொல்லுவானா. அப்படி அங்க கட் பண்ணி இங்க இக்ரிஸ காட்டுறாங்க. இக்ரிஸ் பயங்கரமா சொல்லுவான் பாருங்க, மாய் கிங் நீங்க அந்த கணக்கு தப்பா பண்றீங்க கிங், என்ன கிங் உங்களுக்கு கணக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு நம்ம இக்ரிஸ் சொல்லுவான் பாருங்க. நம்ம இங்க ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருப்பான், ஹோம்ஒர்க்கு எல்லாம் நம்ம இக்ரிஸ் ஹெல்ப் பண்றான் பாருங்க. நம்ம இக்ரிஸ் பயங்கரமா சண்டை தான் போடுவான்னு பார்த்தா ரொம்ப புத்திசாலியா இருப்பான் போலயே, புக்கு எல்லாம் படிக்கிறான் ஐயா. நம்ம ஹீரோவோ ஏதோ எடுத்து சாப்பிட்டுட்டே யோசிப்பான் பாருங்க, என்னது இது, இந்த ஃபீலிங் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது அப்படி நம்ம ஹீரோ சாப்பிட்டுட்டே இருப்பான் பாருங்க. அப்படியே அடுத்த சீன்ல அந்த ரூலர்ஸோட ஆள் வந்து பேசுவான் பாருங்க நம்ம ஹீரோட்ட, சேடோ மோனார் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு எப்படி இருக்கீங்க அப்படின்னு வந்து பேசுவானா. அப்ப நம்ம ஹீரோ கேட்பான் பாருங்க, டேய் உங்க வேலை தானா, அந்த ரூலர் சும்மாவே இருக்க மாட்டாங்களா அப்படி நம்ம ஹீரோ கேட்பான் பாருங்க. இல்ல அது எங்க வேலை இல்ல, அவனுங்க இந்த உலகத்தை சேர்ந்தவனுங்க இல்ல, அவனுங்க வேற உலகத்தை சேர்ந்தவனுங்க அப்படி சொல்லுவானா. அதுக்கு நம்ம ஹீரோ கேட்பான், அப்படியா அப்படின்னா அவனுங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டவனே. அதுக்கு அவன் சொல்லுவான் பாருங்க, அவனுங்க எப்படிப்பட்ட ஆள்கள்னா கல் அதிகமா இருக்க உலகத்தெல்லாம் தேடி போய் அதை தின்னு அதுல இருந்து சக்தி எடுத்துப்பானுங்க, அந்த மாதிரி ஆட்கள் அவனுங்களை நாங்க டைட்டன்னு சொல்லுவோம். இந்த கல்லெல்லாம் அதிகமா இருக்கு பாத்தீங்களா இந்த பூமியில, அதனாலதான் அவங்க இங்க வந்திருக்கானுங்க அப்படின்னு அவன் சொல்ல, நம்ம ஹீரோ கேட்பான் பாருங்க, ஓ அப்படின்னா அவனுங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இல்ல அப்படித்தானே அப்படின்னு சொல்ல, ஆமா சார் அவன் காஃபி குடிச்சிட்டே இருப்பானா. அப்புறம் நம்ம ஹீரோ கேட்பான், அந்த கப்பா ஃப்ரீ இன்கார்னேஷன் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எதுவுமே நடந்தது இல்லையே, அவனுங்கள வந்ததே இல்லையே இங்கே அப்படி நம்ம ஹீரோ கேட்க, ஆமா சார் நீங்க சொல்றது கரெக்ட் தான், அவனுங்க அந்த கல்லை மட்டும் திங்க வர மாட்டானு சார், அதோட அதிக பவர் எங்க இருக்கோ அதையும் சேர்த்து எடுத்துக்கலான்னு வருவானுங்க. அவனுங்க இதுக்கு முன்னாடி ரூலர்ஸையும் மோனார்க்ஸையும் இருக்கிற இடத்துக்கு தான் தேடி வருவானுங்க. ஆனா இப்ப மோனார்க்ஸ் யாருமே இல்லாதனால அதிக பவர் உங்ககிட்ட தான் சார் இருக்கு, அதனாலதான் இந்த பூமியில இருக்க கல்லையும் உங்க பவரையும் சேர்த்து எடுத்துக்கலான்னு வந்திருக்கானுங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோவோ ஓ அப்படின்னா அதுக்கு நானும் ஒரு காரணம் இல்லையா அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவன் சொல்லுவான் பாருங்க, சார் அவனுங்க ரொம்பவே பவர்ஃபுல், நான் ஏற்கனவே இதை பத்தி ரூலர்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன், அவங்க கிளம்பி வர்றதுக்கு ரெடியா இருக்காங்க, நீங்க அவங்க வந்தவொடனே போய் சண்டை போடுங்க சார் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ சாச்சா
அவங்க வரதுக்குள்ள எங்க நிலைமை ரொம்ப மோசமாயிரும். அதை பார்த்துட்டு நானும் சும்மா நின்றுட்டு இருக்க முடியாது. நானும் சண்டை போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு கை பாத்திர வேண்டிதான், அதை என்கிட்ட விடு, நான் பாத்துக்கிறேன் அப்படி நம்ம ஹீரோ சும்மா மாசா சொல்லுவார் பாருங்க. அடுத்த சீன்ல அந்த இடத்த ஃபுல்லாவே லாக் பண்ணி வச்சிருவானுங்க. லாக் பண்ணிட்டு அங்க அமெரிக்க ஆர்மிலாம் வந்து நிக்கும். அங்க சயின்டிஸ்ட் எல்லாருமே ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த சயின்டிஸ்ட் சொல்லுவான் பாருங்க, என்னோட இத்தனை வருஷம் அனுபவத்துல இந்த மாதிரி ஒண்ணு நான் பார்த்ததே இல்லைங்க. இது ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. இது என்னன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. இது ரொம்ப ஆபத்தா கூட இருக்கலாம். நான் என்னன்னு பாத்துக்கிட்டே இருக்கேன், கண்டுபிடிக்க முடியாதான் ட்ரை பண்றேங்க அப்படி அந்த சயின்டிஸ்ட் சொல்லுவானா. அங்க இருக்க அந்த மிலிட்டரி ஆபீசரோ, கவலைப்படாதீங்க, இங்க என்ன நடந்தாலும் நாங்க பாத்துக்குவோம், எங்களை மீறி இங்க ஒரு துரும்பு கூட அசையாது அப்படி சொல்லிட்டு இருக்க. டக்குன்னு பார்த்தா அவ்வளோ பெரிய டேங்கு ஜீப்பு எல்லாமே அப்படியே அந்த இடத்துல பறந்து போயிட்டு இருக்கோம். என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோ அங்க மேல நின்றுட்டு அதை எல்லாத்தையும் தூக்கி வச்சு பார்த்துட்டு இருப்பான். இதெல்லாம் வேலைக்கே ஆகாது, இதெல்லாம் கொண்டு வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேல மாசா நின்றுட்டு இருப்பான் பாருங்க. அடுத்து நம்ம ஹீரோ சொல்லுவான் பாருங்க, என்னால உணர முடியுது எதிரிங்க எல்லாம் இந்த பூமிக்கு வர ரெடியா இருக்காங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ டேகர் எல்லாத்தையுமே அந்த போர்ட்டல்ல இருந்து வெளியே எடுப்பான் பாருங்க. செம மாசா இருக்கும். அப்படி எடுத்துட்டே நம்ம ஹீரோ சொல்லுவான் பாருங்க, அந்த எதிரிங்க எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க எந்த அளவுக்கு இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா அவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு, அவங்களை எதிர்க்க இங்க நான் இருக்கேன், ஷேடோ மோனார்க். அது மட்டும் இல்லாம நான் ஒரு ஹண்டர். அவங்க என்ன தாண்டி தான் இங்க எல்லாமே பண்ணியாகணும். அவங்களால என்ன தாண்டி இங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டேகரை புடிச்சிட்டு மாசா நிப்பான் பாருங்க. சும்மா தீயா இருக்கும் இந்த பிரேமே. இதோட இந்த எபிசோட் இங்க முடியுது. யாரெல்லாம் அடுத்த எபிசோடுக்காக பயங்கரமா வெயிட் பண்றீங்களோ கமெண்ட்ல அரைஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. என்ன அவங்க ஃப்ரெண்ட்ஸா நினைச்சு இந்த வீடியோ பிடிச்சி சூப்பர் தேங்க்ஸ் அனுப்பியிருக்காங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம க்ளோஸ் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு 100 அனுப்புடா மச்சான் அப்படின்னு சொன்னோன்னு அனுப்புற மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கீங்க. எனக்கு இது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அவங்கள நான் இங்கே மென்ஷன் பண்றேன். தினேஷ் அபிஷியல் 143 அவர் 40 ரூபா சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருக்காரு. அவருக்கு ரொம்பவே நன்றி. கோபி அவரும் 40 ரூபா சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருக்காரு. அவருக்கு என்னோட நெஞ்சார்ந்த நன்றி. அடுத்து சக்தி வி, அவரும் 40 ரூபா சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருக்காரு. அவருக்கு ரொம்பவே நன்றி. அடுத்ததா தர்னிஸ் TJ 2515 அவரும் 40 ரூபா சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருக்காரு. அவருக்கு ரொம்பவே தேங்க்ஸ். அடுத்ததா நம்ம போடுற எல்லா வீடியோலையும் கமெண்ட்ல வந்து சப்போர்ட் பண்ற நம்ம அன்மி ஃப்ரீக் ஃபேமிலி மெம்பர்ஸை நான் மென்ஷன் பண்றேன். சபரி 4765, யோகேஷ் ஜெயக்குமார், மிஸ்டர் சூர்யா, சந்தோஷ் RX, கீதாஞ்சலி கீதா, அபி கேபிங், கார்த்தி எஸ், ஆனந்தி வேலு, முத்து, கமலேஷ், தமிழன், நருட்டோ உசுமாக்கி, மது கே மது, திருப்பதி M, சங்கர், தேவி X யோகா, ஷேக் அப்துல்லா, FF கேமிங், சஞ்சய் 20,000. நான் நிறைய பேரை மிஸ் பண்ணியிருப்பேன். அவங்களாம் கோச்சுக்கிடாம கமெண்ட் பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோல கண்டிப்பா மென்ஷன் பண்றேன்.